அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிலம்பத்தில் ஓய்வு நிலை, அதாவது பகில் வலது பக்கம் வச்சு கிக்கு உதைகள் எத்தனை பயன்படுத்தலாம்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஃப்ரண்ட் கிக், அடுத்து அவுட் ஸ்லாப். ரெண்டையும் நின்ன நிலையிலேருந்து எப்படி கிக் பண்ணுறது, அடுத்து ஜம்ப் பண்ணி எப்படி அந்த கிக் பண்ணுறது அப்படிங்கிற மட்டும்தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ரெடியா? முதல்ல வலது பக்கம் பகிலில் வச்சு ஓய்வு நிலை, ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட் கிக் பயன்படுத்தும் போது இடத்துக்கு நிறைய போது கிக் மாதிரி பகில் வச்சு ஃப்ரண்ட் கிக், வலது கால்ட்டு கிக். இது முதல்ல நின்ன இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுறது. இன்னொரு ரைட்டா? இப்போ வெளிச்சவி காலுக்கு, அதாவது அவுட் ஸ்லாப். கால் ஓப்பன், ஹேண்ட் ஓப்பன், இது பிளாக். சரியா? கால்ட்டு கிக், காலை முடிச்சு இன்னொரு நேரம் நிற்கிறோம், பிளாக் கிக். இது நின்ன இடத்துலேயே போட்டிருக்கோம். இப்போ இந்த கிக்கை முதல்ல ஃப்ரண்ட் கிக்கை எப்படி ஜம்மிங்கில் போட போகிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல நிற்கிறோமா? இப்போ இடது கால் கிக்கு, சரியா? வலது கால் கிக், இடது கால் ஒரு கிக், காலை முடிச்சு ரைட். இன்னொரு கிக், ரைட். ஓகே. இப்போ வெளிச்சவி காலுக்கு, அதாவது அவுட் ஸ்லாப். அவுட் ஸ்லாப்பை எப்படி ஜம்மிங்கில் போட போகிறோம் பார்க்க போகிறோம். முதல்ல வலது காலை முன்னுத்துக்கிறோம், தூக்கிட்டு திரும்புகிறோம், இடது காலை தூக்கி வலது காட்டு கிக் பண்ணுறோம். அவ்வளோதான். முடிந்துரு. இன்னொரு டைம் வலது காலை சும்மா முதல்ல தூக்கணும், அடுத்து இடது காலை திரும்பி கிக். இப்போ ஒன்று போல் போட்டுடணும். முதல்ல நான் போடுதான் பார்த்துக்கிறேன். டக்குன்னு போட்டுருக்கா? ஒன்று ட்ரெயின் போட்டோம். அவ்வளோதான். நேரம் நிற்கிறோம், முடிக்கிறோம்.